بأي آلاء ربكما تكذبان فبأي ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக நம் மீது இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயம் உலகத்திலே பல்வேறு விதமான தீமைகளில் மூழ்கியவர்களாக இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய தீமைகளில் மூழ்கி இருப்பதற்கு மிக மனிதர்களுக்கு எது தூண்டுகிறது என்றால் அவனுடைய உள்ளம்தான் ஒரு மனிதன் தீமை செய்வதற்கும் நன்மை செய்வதற்குமா அடிப்படையாக திகழ்வதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய உள்ளத்தை குறித்து ஏராளமான நபிமொழிகள் மார்க்கம் நமக்கு அது குறித்து அறிவுரைகள் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் ஏராளமாக செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் அலா கல்பி தீனிக், எனது உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உன்னுடைய இஸ்லாத்தில் நிலை பெறச் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விடக்கூடாது என்று நபிகளாரை அதிகம் கேட்டிருக்கிறார்கள். அத்தகைய உள்ளம்தான் மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தீர்மானிப்பதற்கு இறைவனிடத்தில் காரணியாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இறைவனிடத்தில் அது ஏற்றுக்கொள்ள தகுந்த வகையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அடிப்படையாக இறைவன் கவனிப்பது நம்மளுடைய உள்ளத்தை மட்டும்தான்.
எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இறைவன் தந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சமும் அதுதான். இவன் யாருக்காக செய்தான், இவன் எதற்காக செய்தான் என்ற அந்த உள்ளத்தை மட்டும்தான் இறைவன் நம்மிடத்தில் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த உள்ளம் எப்பேற்பட்டது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னல் கல்ப, மனிதனுடைய உள்ளம் என்பது கரீஷத்தின் பிஃபலாத்தின் மினல் அர்த், பாலைவனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இறகை போன்றது. பாலைவனத்தில் வீசக்கூடிய ஒரு காற்று எந்த திசை நோக்கி வீசப்படுகிறதோ அந்த திசையை நோக்கி அந்த குப்பைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கும். அதற்கு நிகரானதுதான் மனிதனுடைய உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ மனிதர்களுடைய உள்ளம் அடிப்படையாக எப்படி இருக்கிறது என்றால், சில வேளை அவன் இறையச்சம் உடையவனாகவும் இருக்கலாம். சில நேரங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இறையச்சம் அற்றவனாக, ஒரு பாவியாக, பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுவதற்கு இவனுடைய உள்ளம்தான் அடிப்படையாக இருக்கிறது. இது இஸ்லாம் நம்மளுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்கிறது. அப்போ இத்தகைய பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனை பண்படுத்துவதற்காக வேண்டி ஏராளமான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பல்வேறு விதமான அறிவுரைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. அத்தகைய உள்ளத்தை வலுப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தை இறைவன் நமக்கு தந்து இருந்தான். எந்த மாதம்? இப்போ நம்மை கடந்து போன ரமலான் மாதம் 4 நாள் ஆகிவிட்டது. இது மனிதனுடைய ஒட்டுமொத்த உள்ளத்தையும் சீர்படுத்தி அவன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, அவன் இறைவனை பயப்படுவதற்கு, இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு 1 மாத காலம் இறைவன் நமக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தான். நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக இறைவன் சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நாம் நோன்பு கடமையாக்கியதை போல் நம்பிக்கை கொண்ட மக்களே உங்கள் மீது இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு என்ற வணக்கத்தை உங்களுக்கு நான் கடமையாக்கியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நோன்பு அத்தகைய ஒரு மாற்றத்தை, நம்மளுடைய உள்ளத்தை வலுப்படுத்தியதாக இருந்தது. இந்த ரமலான் மாதத்தில் எந்த நோக்கத்தை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்தானோ, எதை மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படி அமைத்து இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினானோ, அத்தகைய மாற்றத்தையும் எண்ணத்தையும் இறைவன் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக இந்த ரமலான் மாதத்தில் பதிவு செய்திருந்தான். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அறிந்திருக்கிறார்கள் எத்தகைய மாற்றத்தை நம்மளுடைய உள்ளத்திற்கு இறைவன் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அவன் உரத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், எந்த பாவத்தையும் செய்துவிட மாட்டேன், நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், எனக்கு ஏராளமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இறைவன் தந்திருக்கிறான், பல விஷயங்களை அனுமதி அளித்திருக்கின்றான், ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான், ஆனால் நோன்பு வைத்திருக்கிறேன், எனக்கு உணவு ஹலால் தான், நான் உண்ண மாட்டேன், எனக்கு மனைவியும் ஹலால் தான், நெருங்க மாட்டேன், தண்ணீரும் குடிப்பதற்கு அனுமதிதான், ஆனால் அதை நான் குடிக்க மாட்டேன். இப்படி ஏராளமான விஷயங்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நொடியிலும் அவன் உணர்ந்து கொண்டே இருந்தான்.
எப்படி அவனுடைய உள்ளத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறான் என்றால், பதப்படுத்துகிறான் என்றால், அடே மனிதா, இது உனக்கு சொந்தம், ஆனால் நீ நோன்பு வைத்திருக்கிறாய், இது நெருங்காதே, தொடாதே, சாப்பிடாதே, குடிக்காதே. இது ஒவ்வொரு நாளும் பயிற்சியாக இறைவன் நமக்கு அளித்திருந்தான். ஒரு பயிற்சி கூடாரத்தில் ஏதாவது ஒரு வேலைக்காக நாம் சேருவதற்கு முன்னால் 2-3 ஆண்டுகளோ, ஒரு வருடமோ, ஒரு மாதமோ, 2 மாதமோ பயிற்சி அளிப்பார்கள். டிரைவிங்கா, 3 மாதங்கள் பயிற்சி எடு. அந்த டிரைவிங் கற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன தவறு இருக்கிறது, நான் கற்றுத்தருகிறேன், சரி செய்கின்றேன். அப்படி இறைவன் மனிதர்களை பண்புபடுத்துவதற்காக அவனுடைய உள்ளம் தவறான பாதையில் சென்று விடாமல், கெட்ட எண்ணங்களை யோசிக்காமல், சிந்திக்காமல், தவறுகளில் வீழ்கிடாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவனுடைய உள்ளத்தை இறைவன் நோன்பு என்ற கேடயத்தின் மூலமாக அல்லாஹ் வலுப்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மக்களும் உணர்ந்தும் நோன்பு வைத்த மக்கள் இத்தகைய உள்ளத்தை இறைவன் வலுவாக சேர்த்திருக்கிறானே, இது ஏதோ ரமலான் மாதத்திற்காக மட்டும் இறைவன் தரல. அது நம்ம முதல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சடங்குக்காக இறைவன் நமக்கு இந்த நோன்பை தரவில்லை. ஏதோ ஒரு மாதத்திற்காக நீங்கள் இறைவனை பயந்து நடுங்கி உங்களுடைய ஒட்டுமொத்த தவறுகளையும் விட்டுவிட்டு நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ரமலான் மாதத்தை நம் மீது கடமையாக்கவில்லை. இங்கே எடுக்கக்கூடிய பயிற்சி, இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மரணத்தையும் மன்னரையும் சந்திக்கின்ற வரை ஒரு காலத்திலும் நாம் தவறிவிடக் கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தகைய தவறுகளும் தப்புகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் 1 மாத காலமாக பல விஷயங்களை நமக்கு அனுமதி தந்து நமக்கு அருகில் வைத்து, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து தவறுகள் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகளும் இருந்து நம்மை நாம் கட்டுப்படுத்தினோமே. அந்த மாதிரியான எண்ணங்கள் ஷைத்தான் அவ்வப்போது நம்மளுடைய மனதில் போட்டுக்கொண்டு இருந்தாலும் நோன்பு என்ற வணக்கத்தை ஒரு கேடயமாக தந்து, நான் ஒழு செய்வது கூட வாய் கொப்பளிக்கின்ற நேரத்திலும் கூட ஒரு சொட்டு நீர் என்னுடைய வாய்க்குள் போகவிடக் கூடாது என்ற இறையச்சம், யாரும் என்னை பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி வீட்டில் தனியாக இருக்கிற பொழுது ஒரு சொட்டு ஒரு தண்ணீரும் உணவும் எந்த ஒரு சாப்பிடக்கூடிய பொருளும் நான் உட்கொண்டதில்லையே. இறைவன் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தையும் பயிற்சியும் நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் அதற்கு பிறகுதான் நமக்கு பாடமும் படிப்பினையாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் எல்லோரும் இருந்து விட்டோம், அது பிரச்சனை இல்லை. ரமலானுக்கு பிறகு இல்லை, அதே இறையச்சம் இருக்கா? அதே இபாதத்கள் இருக்கா? குர்ஆனுடைய தொடர்பு இருக்கா? தொழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா? முதல் சப்பில் வந்து உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கா? திக்ருகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பு இருக்கா? கடந்து போனது 4 நாட்கள் மட்டும்தான். நம்மளுடைய நிலை இன்றைக்கு இறையச்சம் எங்கே என்று தேடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் பாங்கு சொல்வதற்கு முன்னால் அரை மணி நேரம் முன்பாக, 1 மணி நேரம் முன்பாக பள்ளியை நோக்கி வருகிற நாம் எந்த ஒரு தொழுகையும் ஜமாத் இல்லாமல் தொழுது விடக் கூடாது, ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழுதவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுகின்றோம்? ஃபஜர் தொழுதவர்கள், பள்ளிவாசலுடைய சஃப்புகள் 3-4 சஃப்கள் எல்லாம் நிரம்பி விழுந்த ஃபஜர் தொழுகை. இன்றைக்கு பள்ளி அறிவிப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலை. காணாமல் போனவர்கள் எங்கே? ஃபஜ்ரில் இருந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், அவர்களை தேடித்தாருங்கள் என்று பள்ளிவாசல் அறிவிப்பு செய்யும் விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. 5 நேர தொழுகையில் கவனத்தோடு இறையச்சத்தோடு இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடித்திருக்கிறேன் என்று இறைவனை வணங்கியவர்கள், தொழுதியவர்கள் இன்றைக்கு ஏன் அந்த தொழுகை நம்மிடத்தில் இல்லை? ஏன் அந்த அச்சம் இல்லை?
இறைவன் பார்க்க மாட்டானா? சம்பிரதாயத்திற்காக இறைவன் நமக்கு இறையச்சத்தை ரமலான் மாதத்தில் மட்டும் தந்தானா? ரமலான்ல இறைவன் பார்க்கிறா, தொழுதுக்கோ. ரமலான்ல இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறா, ஒழுங்கா இருந்துக்கோ. பொய் பேசாத, திருடாத, எந்த தப்பும் பண்ணாத. ரமலானுக்காக கொடுத்தான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரமலான் மாதிரி நீ வாழணும் என்பதற்காக வேண்டி. ஏனைய 11 மாதங்களும் நீ ரமலானில் உன்னை கட்டுப்படுத்தி இருந்ததை போல், உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்தியதை போல், உன்னுடைய வணக்க வழிபாடுகள் சுத்தமாக வைத்தியதை போல், இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் உன்கிட்ட இருந்த ஆர்வத்தை போல் மற்ற எல்லா மாதங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா வருடங்களிலும் உன்னிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி இல்லை என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சாபமிட்டார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருக்கிற பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்களே 3 முறை. அதில் ஒன்று, ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கை மண்ணை கவட்டும். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், மூக்கை மண்ணை கவட்டும், நாசமாக போகட்டும் என்று அர்த்தம். ஏன் நபித்தோழர் என்று கேட்கிறார்கள். எதற்காக ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அதரக ரமலான் லா யுக்ஃபர் லஹு, யார் ரமலான் மாதம் அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கை மண்ணை கவட்டும் என்றார்கள். யார் அவர்கள்? யாருடைய மூக்கை மண்ணை கவட்டும் என்றார்கள்? யார் ரமலான் மாதத்தில் தொழவில்லையோ, யார் ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக நோன்பு நோக்கவில்லையோ. ஏன்னா நோன்பும் இரவு தொழுகையும் உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பரிகாரமாக இறைவன் அமைத்து தந்திருக்கிறான். மன் கான ஈமான் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இரவில் இறைவனுக்காக இரவு தொழுகை தொழுகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் சாம ஈமானன் இஹ்திசாபன், யார் இறைவனுக்காக நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய மா தகத்தம மின் தம்பி, முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இந்த மாதத்தில் இறைவன் நமக்கு அனுமதி அளித்திருந்தான், பரிசு தந்திருந்தான். அவ்வளவு வாய்ப்புகளும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய தவறுகளில் இருந்து விடுபடவில்லை என்றால், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் மாதம் உங்களை கடந்து விட்டது என்றால், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாப அறிவிப்பினுடைய பட்டியலில் நாமும் இருக்கிறோம் என்று அர்த்தம். மலக்குமார்களுடைய சாபம் நம் மீது இறங்கிக் கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ரமலான் வந்தும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், ரமலான் வந்தும் இறைவன் நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு ஏற்பாட்டை செய்தும் நாம் அதை வீணடித்து விட்டோம் என்றால், நாம் சாபத்திற்குரியவர்களில் அந்த பட்டியலில் இடம் பெற்று விட்டோமா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கின்ற, பரிசோதிக்கின்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் ரமலான் வந்தது, நோன்பு வைத்திருந்தோம், எத்தனை எத்தனை தவறுகளில் நாம் மூழ்கி இருந்தோம். டிவிக்களில் மூழ்கி இருந்தோம், பெண்களில் சீரியல்களில் மூழ்கி இருந்தார்கள், பொய்களில், அவதூறுகளில், பல பேருடைய மானங்களில், இல்லாத விஷயங்களில் புறம்பாக பேசக்கூடிய ஏராளமான பேச்சுகள் எல்லாம் ரமலானில் அது ஒதுக்கி வைத்திருந்தோம். எதற்காக? மனிதன் உணர்ந்து கொண்டுதான் அதை எதிர்த்து வைத்தான், ஒதுக்கி வைத்திருந்தான். பொய் பேசுறது பாவம், புறம் பேசுவது பாவம், சினிமாக்களில் மூழ்கி இருப்பது பாவம், தொழாமல் இருப்பது பாவம், குர்ஆனை ஓதாமல் இருப்பது பாவம், குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் மறுமையில் நாசம், எல்லாம் பாவம் பாவம் என்று தெரிந்திருந்த மனிதன் தான் ரமலான் அல்லாத மற்ற எல்லா நாட்களிலும் பாவம் என்று, இது தவறு என்று தெரிந்து செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் ரமலானை ஒதுக்கி வைக்கிறான். நோன்பு வச்சு செஞ்சிடக்கூடாது,
நோம்பு வச்சுட்டு வீணான காரில் ஈடுபடக்கூடாது, பொய் பேசிடக்கூடாது, தவறுகளில் ஈடுபடக்கூடாது. எது எல்லாம் இஸ்லாம் பாவம் என்று சொல்கிறதோ அது பாவம் என்று நல்ல முறையில் உணர்ந்த மனிதன்தான் ரமலானில் அனைத்து தீமைகளுடைய வாசல்களை அடைத்துவிட்டு இறையச்சத்தோடு இறைவணக்கத்தில் ஈடுபட்ட மனிதன்தான் மற்றவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். ஏதோ ரமலான் முடியட்டும், ரமலான் முடியட்டும், சினிமாக்களில் மூழ்கி விடலாம், ரமலான் முடியட்டும், பேசுறேன், ரமலான் முடியட்டும், மீண்டும் என்னுடைய பழைய நினைவுக்கு நான் வருகிறேன். கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேசுகிறான். பல வேளைகளில் சண்டையிடுகிற பொழுது ரமலான்னு பார்க்கிறேன், இல்லாட்டி அவ்வளவுதான். நோன்பு வச்சிருக்கிறேன், இல்லாட்டி உங்க விஷயமே வேற. யோசித்து பாருங்கள், நம்மில் எத்தனை ரமலான்கள் நாம் கடந்து வைத்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரும் தங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் 70 வயதை கடந்தவர்களும் 50 வயது கடந்தவர்களும் 40 வயதை கடந்தவர்களும் நம்மில் பல பேர் பல ரமலான்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ரமலான் எந்த ரமலானாவது என்னுடைய உள்ளத்தை பலப்படுத்தியதா? என்னிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் அடைந்திருக்கிறேனா? எத்தனை எத்தனை ரமலான்கள் நாம் கடந்து வைத்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ரமலானும் நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? சம்பிரதாயம் என்ற அடிப்படையில். ஏதோ ரமலான் வந்து ஒரு மாதத்தில் கரெக்டாக இருந்திருக்கணும், ரமலான் வந்துருச்சு அதனால் நம்ம சரியாக இருக்கணும் என்று நீங்கள் ஒரு வேடிக்கையாக சம்பிரதாயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களிடத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் இந்த ரமலான் என்ற மாதம் ஏற்படுத்தவில்லை. உங்களுடைய உள்ளத்தை அது வெளிப்படுத்தவில்லை. உங்களுடைய உள்ளத்தை எப்படி நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கணுமோ அத்தகைய ஒரு மாற்றத்தை உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தரவில்லை. இது நாம சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. இனி எத்தனை ரமலான் தான் நம்ம சந்திக்க போகிறோம்? யோசித்து பாருங்க. எதுதான் நம்மை மாற்றத்தை செய்யும்? எந்த ரமலான் மாதத்தை தான் நம்ம ஒரு மாற்றத்தை உணர முடியும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்க. யோசித்து பாருங்கள். அப்ப நோன்பு வச்சது, தொழுதது, குர்ஆனுடைய தொடர்பு இருந்தது, இறைவனை நெருங்கக்கூடிய திக்ருகளை செஞ்சது எல்லாம் என்ன? அது எல்லாம் வீணா? எல்லாம் ரமலானுக்காகவா? அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இதோ உங்களுடைய வாழ்க்கையில் அது திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள். மல்லம் யதா கௌல தூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதா தஆமஹு வ ஷராபஹ. யார் இந்த ரமலான் மாதத்தில் தீமையான பேச்சுகளையும் அருவருப்பான செயல்களையும் விட்டு விடவில்லையோ அவர்கள் பசித்து இருந்தும் தாகித்திருந்தும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அந்த லிஸ்ட்ல தான் நம்ம வரப்போறோம். பேருக்கு சாப்பிடாம இருந்தோம், காலைல 5 மணிலிருந்து ஈவினிங் சாயந்தரம் வரைக்கும் ஒரு 6:30 வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம இருந்தோம். அதுதான் நம்ம செஞ்சிருக்கோம். இல்லை என்றால் இந்த நோன்பு மாதம் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்த அந்த இறை அச்சம் இருந்தது என்றால் நாம் ரமலானில் இருந்ததை போல் மற்ற எல்லா மாதங்களிலும் சர்வசாதாரணமாக இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் செய்த அத்தனை பாவங்களையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு விசாரணை இருக்கிறது என்ற அச்சம் நீங்கள் தனிமையாக இருந்தாலும், உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும், உங்களுடைய எந்த செயல்பாடுகளும் எந்த மனிதனும் பார்க்காமல் இருந்தாலும் அந்த அச்சத்தை உண்மையிலே உங்களுடைய மனதில் இருந்திருந்தால் எந்த நேரத்திலும் உங்களை சீர்படுத்துவதற்கு எவனும் தேவையில்லை. இறைவனுடைய பயம் மட்டும் போதும். இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற அச்சம்,
நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு நாமே தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் செய்த தீமைக்கு நான் தான் என்னுடைய விசாரணை சந்திக்க வேண்டும் என்ற அச்சத்தை ஒவ்வொரு ஆணுடைய மனதிலும் ஒவ்வொரு பெண்மணிமார்களுடைய உள்ளத்திலும் பதிந்து விட்டது என்றால் எந்த இறையச்சத்தை குறித்து அவரிடத்தில் பயான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தர்பியா நிகழ்ச்சியில் அவனுக்கு அவசியம் இல்லை. இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த அச்சம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமரமாக பதிந்து விட்டது என்றால் இந்த ரமலான் மாதத்தை மாதிரி எவனுக்கு தீங்கிழைக்காம, எவனை பற்றி அவதூறு பேசாம, பொய்கள் பேசாம, தீமைகளில் வீழ்ந்து விடாம, என்னை நான் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையில் இறைவன் விரும்புகின்ற ஒரு அடியானாக, சாலிஹான மனிதனாக நான் இருப்பதற்கு இந்த இறையச்சம் ஒரு கேடயமாக இறைவன் தந்திருக்கிறான். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். என்னுடைய இறையச்சம் இறைவன் எதிர்பார்த்தது ரமலான் உடைய மாதத்திற்கா அல்லது என்னுடைய ஆயுள் வரைக்குமான எதிர்பார்ப்பா இந்த இறைவன் நமக்கு கொடுத்த அந்த இறையச்சம் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். இது எப்படி நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், ரமலானில் இருந்த இறையச்சம், அந்த ஈடுபாடு நம்மிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ இறைவனை வணங்க வேண்டும் அவனை நீ பார்ப்பதை மாதிரி. நம்ம எப்படி வணங்க வேண்டும் என்றால், இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாம தொழுகையில் இருக்கணும். ஃபைல்லம் தகுந்தரா, ஆனால் நீ இறைவனை பார்க்க முடியாது. மறுமை நாள் வரைக்கும் இறைவனை யாரும் பார்க்க முடியாது. ஃபைன்னஹு யராக், ஆனால் அந்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். இது ஒரு மனிதனிடத்தில் அந்த இஹ்சான் வந்து விட்டது என்றால் கண்டிப்பாக இறையச்சம் நம்மளுடைய மனதில் வந்து விட்டது என்றால் நம்மளுடைய தொழுகைகள் சீராகிவிடும். நம்மளுடைய இபாதத்துகளில் கவனம், ஆசை, விருப்பம் எல்லாம் கூடிக்கொண்டு போயிரும். ஒரு ரமலான் மாதத்தில் நம்மை நாம் ஒரு மாற்றத்தை உணர்ந்ததை போல் நீங்கள் அந்த இஹ்சானை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இஹ்சான் என்றால், மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்றால், இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலானில் இருந்தும் இல்லை, ரமலானுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆயுட்காலம் முடிவு வருகின்ற வரைக்கும் அந்த இஹ்சானோடு இறை வணக்கத்திலேயே அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.